இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு அச்சுறுத்தல் என எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம், விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதாக செய்திகள் வருவதாகவும் இது அனைவரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய தருணம் என்றும் அவர் காட்டமாக பதிவிட்டிருக்கிறார். சங்க காலம் முதலே பெண் இனத்தை போற்றி பாதுகாத்து வந்த தமிழக வரலாற்றில் இதுபோன்ற கருப்பு நாட்கள் தொடர்கடையாவது மிகவும் வருத்தத்திற்குரியது என்றும் கண்டனத்திற்குரியதென்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். பயங்கரவாதிகள் ஆட்சி நடக்கும் நாடுகளில் கூட இத்தகைய கொடூரம் நடந்ததில்லை எனவும், எனவே தொடர்ந்து ஸ்டாலின் மாடல் ஆட்சி இது போன்ற விஷயங்கள் நடைபெற்று வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அரசு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சம்பவங்களை உரிய முறையில் தடுக்காமல் பாலியல் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தவறியதால் இத்தகைய கொடூரங்கள் தினசரி நிகழ்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு அச்சுறுத்தலான நிலைதான் தொடர்கிறது எனவும், இனியாவது ஸ்டாலின் மாடல் அரசு வெடித்துக் கொண்டு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்திக் கொள்வதாக அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.